அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம பார்க்கக்கூடியது முருங்கைக்கீரையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தான். பொதுவாக கீரை அப்படின்றது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்தாலுமே கூட முருங்கைக்கீரையை அதிக அளவு பயன்படுத்துறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். ஸோ அதிகமான சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கீரையினுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் முருங்கைக்கீரையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த ஆரோக்கியமான தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தினமுமே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நிறைய ஆரோக்கியமானது நம்முடைய உடலுக்கு கிடைக்குதுங்க. ஸோ முருங்கை செடி அதனுடைய ஆரோக்கிய நன்மை, ஊட்டச்சத்து மதிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முருங்கையில் இருக்கக்கூடிய இலையிலேருந்து ஈக்கு, பூ, காய், பிஞ்சு, பிசின், பட்டை, வேர் அப்படின்னு எல்லா பாகங்களுமே மருந்தாக பயன்படக்கூடியது தான். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, இரும்பு சத்து அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தினமுமே ஒரே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை இப்போ பொடியாக கூட கிடைக்குது. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியை கூட நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கீரையை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது மூளையினுடைய ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும். அதாவது நமக்கு வயசாகுது அப்படின்ற ஒரு நிலையை கட்டுப்படுத்தக்கூடியது, வயதானதை தாமதப்படுத்தி கொடுக்கும். அதே போல் நம்முடைய உடலில் எங்கேயாவது வீக்கங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரையில் நிறையவே இருக்குது. மேலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைத்து கொடுக்கும். புற்றுநோயினுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய கீரைகளில் ஒன்று தான் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியது தான், இருந்தாலுமே கூட மருந்தடிக்கப்படாத கீரைகளில் ஒன்று அப்படின்னு இந்த கீரையை மட்டும்தான் சொல்ல முடியும். அதே போல் இந்த முருங்கையை ஆயுர்வேத மருந்துகளில் ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ தினமுமே முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது நம்ம எடுத்துக்கும் பொழுது மூளையினுடைய ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும். ஊட்டச்சத்தினுடைய குறைபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை உணவில் சேர்த்து கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆக்சினேற்ற சத்துக்கள் நரம்பியல் பண்புகள் காரணமாக மூளை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ராஜெனட்டிக் நோய்களுக்கு எதிராக இது ஒரு பாதுகாப்பும் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு முருங்கைக்கீரையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால பல்வேறு விதமான நோய்களானது தடுக்கப்படுது. மேலும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய புரதம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, துத்தநாகம் மற்றும் விட்டமின் ஏ, சி, இ மற்றும் பல பி விட்டமின்களும் நிறைந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த முருங்கை பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நமக்கு உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்குது. மேலும் இந்த முருங்கையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மூட்டு வலி பிரச்சனைகள் சரியாக போகும். மேலும் முருங்கையில் கொழுப்பு, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பராமரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொடுக்குது. நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது ரத்த சோகையை எதிர்த்து போராடும். ஸோ அதனால் ரத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதாவது சிவப்பணுக்கள் குறைபாடு இருக்கக்கூடியவங்க எல்லா கீரைகளையும் சாப்பிடலாம். இருந்தாலுமே வாரத்திற்கு இருமுறை கீரையை பொரியலாக எடுத்துக்கோங்க. தினசரி முருங்கைக்கீரையை நீங்கள் ஒரு டம்ளர் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது ரத்தத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகமாக்கி சீக்கிரமாகவே உங்களுக்கு ரத்த அளவை அதிகமாக்கி கொடுக்கும். நம்ம நிறைய பொருள்களை எளிமையாக கிடைக்கக்கூடியதை பயன்படுத்த மறக்கிறதுனால தான் நிறைய நோய்கள் நமக்கு சேருது அப்படின்னு சொல்லணும். முருங்கையில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தொற்று நோய்களும் எதுவுமே ஏற்படாது. ஸோ அதை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த முருங்கையில் அதிகமாக இருக்குது. அதிகமாக நார்ச்சத்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே சீக்கிரமாக நமக்கு செரிமானம் ஆகிடும். ஸோ செரிமான ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதலாக பார்த்திங்கன்னா முருங்கை அதனுடைய நரம்பியல் பாதுகாப்பு விளைவுகள் மூலமாக மூளையும் பாதுகாக்குது. மூளையினுடைய செயல்பாட்டை அதிகமாக்கி கொடுக்குது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையே மேம்பாடு அடையும். பொதுவாக முருங்கைக்கீரையை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா பல்வகையான மாற்றங்களானது ஏற்படும்.
அதே போல் முருங்கையை இரும்பினுடைய சிறந்த மூலம்னு சொல்லுவாங்க. இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கு, இரத்த சோகையை வந்து தடுப்பதற்கும் இந்த முருங்கை தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகமாகும். ஸோ ஒட்டுமொத்தமாக இரத்தத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த முருங்கை தான் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே போல் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து வலுவாக்கி கொடுக்கறதுக்கும் முருங்கை தான் வந்து ரொம்பவே பயன்படுது. ஏன்னா முருங்கையில் அதிகமாக கால்சியம் இருக்குது. ஸோ இந்த கால்சியம்ஸ் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்மளுடைய எலும்புகளுக்கு ஒரு வலுவான பலத்தை கொடுக்கும். ஆரோக்கியமான எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இந்த முருங்கையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஆஸ்டியோஃபோரிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தொடர்பான கோளாறுகளையும் வந்து தடுத்து கொடுக்குங்க. அதே போல் நுண்ணுயிர்களுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக பெற்றுக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நோய் தொற்றுகள் எதையுமே வந்து ஏற்படாமல் வந்து தடுத்து கொடுக்கும். முருங்கையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளும் பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்தம் சுத்தமாக இருக்கும். இந்த ரத்தத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அதே போல் பிபி இருக்கக்கூடியவங்க, சர்க்கரை இருக்கக்கூடியவங்க, இது எல்லாமே வந்து கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முருங்கையை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய பலன்களானது கிடைக்குது. அதே போல் உடம்புக்கு வந்து சோர்வு அப்படின்றது ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த முருங்கை தான் வந்து பயன்படுது. அதாவது உடம்புல தோல்ல இருந்து முடி வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு முருங்கை வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ முருங்கை இலையை நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடிய முருங்கை மரத்தை மரமாக மட்டும் பார்க்காம அதனுடைய கீரைகளை பறித்து நீங்கள் உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மறக்காமல் அதுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த முருங்கை மரம் அப்படிங்கிறது எல்லாருடைய வீடுகள்லேயும் இப்போ இருக்கும். ஆனால் அந்த முருங்கை கீரையை யாரும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த முருங்கையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அனீமியா, வீக்கம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும். அதோட இந்த முருங்கையிலுடைய எல்லா பாகங்களுமே நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான். சமையலில் பயன்படக்கூடியது தான். ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, கால்சியம், புரதம், விட்டமின் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு கீரை தான் நம்முடைய உடலில் நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கொடுக்குது. அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் குறைபாட்டை நீக்கி நமக்கு ஆற்றலை வந்து கொடுக்கும். செரிமான நொதிகளுடைய செயல்பாட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். எலும்பை பலமாக்கி கொடுக்குது. வீக்கம் எது இருந்ததுன்னா அதெல்லாம் குறைச்சி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்காக நம்ம இந்த முருங்கையை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ முருங்கைக்கீரை ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு யாரெல்லாம் வந்து சொல்கிறீங்க, யாருக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்க்கும் பொழுது மற்றவர்களும் அதை வந்து விரும்பி எடுக்கட்டும். விருப்பம் இல்லாமல் சாப்பிடக்கூடியவர்களுக்கு அவங்க விரும்பிய வடிவில் முருங்கையை வந்து நீங்கள் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வளரக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிதை மாற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு இந்த முருங்கை வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை நீங்கள் என்னென்ன வகைகளில் வந்து பயன்படுத்துவீங்க, எதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே வந்து உதவியாக இருக்கும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா முருங்கையை போல் ஒரு மாமருந்து இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா முருங்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவ்வளவு சிறப்பானது. முருங்கைக்கீரையினுடைய சாறு இரத்த அழுத்தத்தை வந்து சரியான அளவில் வந்து வச்சுருக்கும். உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய பதற்றத்தை வந்து குறைக்கும். முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய கீரை தான். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் முருங்கை போன்ற மாமருந்து உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதனால் அதிகபட்சமாக நேர காலம்லாம் பார்க்காம கரெக்டாக வந்து இந்த முருங்கையை வந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிடும். இதை தாண்டி குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க, முருங்கைப்பூவும் மருந்தாக வந்து பயன்படுது. ஸோ முருங்கைக்காயும் உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது தான். இதனால் நரம்புகளுக்கு அதிகமான வலு கொடுக்கும். ஸோ முருங்கைக்கீரையை நீங்களும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நீங்களும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுறுசுறுப்பாக வந்து இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நல்ல வலுப்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு நோயும் வந்து சீக்கிரமாக வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கீரை அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து சொல்லலாம். வீக்கத்தை எதிர்த்து போராடும். நீண்ட நாளாக அலர்ஜி, நோய் எதிர்ப்பு மூலமாக ஏற்படக்கூடிய வீக்கம், உடம்புல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு இதெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக முருங்கை தான் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் முருங்கைக்கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் நொதிகள் வந்து இருக்கிறதுனால சராசரியாக கல்லீரல் நல்லா வந்து செயல்படும்.
ஸோ முருங்கை இலைகள் அவசியமாக இதுக்கு வந்து பயன்படுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் எடுத்துக்கோங்க. கல்லீரலை வந்து பாதுகாத்து கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையெல்லாம் நீக்கக்கூடிய நச்சு நீக்கியாக பயன்படக்கூடிய முருங்கைக்கீரையை நீங்களும் அவசியம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் மற்றும் உங்களுடைய உட்புறமாக சுத்தப்படுத்தப்படுறதுக்கு இந்த கீரை வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.